வணக்கம் இடமுலம் நேர்களே. காற்றை தான் கையில் பிடிச்சி வைக்க முடியுமா? சூரியனை கண்ணை மூடிக்கிட்டா மறைஞ்சிச்சுன்னு எடுத்துக்கலாமா? பூனைக்கு பால் குடிக்காம போகுமா? புலி புல்லை தான் திங்குமா? சிங்கத்துக்கு சேவ் பண்ணி விட்டாலும் அது ஆண் சிங்கம் தான். பாம்புக்கு விஷமே இல்லைனாலும் பாம்பு பாம்பு தான். மனிதருள் மாணிக்கம், நெறியாளர் அப்படின்னு சொல்லலாம். பத்திரிகையாளர், சிறந்தவர். பேச்சுன்னு வந்துட்டா இவர் கென்னடியோட ஸ்பீச்சே பீட் பண்ணுற அளவுக்கு தொடர்ந்து 1 மணி நேரம் பேசக்கூடியவர். இன்னைக்கு எவ்வளோ அக்கிரமங்கள் நடந்தாலும் மக்களுடைய பெட்ரூம்குள்ள, பாத்ரூம்குள்ள, ஹாலு, கிச்சன் எல்லா அறைக்குள்ளேயும் சென்று இந்த ஆட்சியில நடக்கிற தவறுகளை அள்ளி தெளிப்பவர். என்னதான் பார்த்தீங்கன்னா சிறையில அடைச்சி வச்சாலும் சர்க்கஸ்காத அந்த சிங்கம் வெளில வந்துதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவரை பத்தி பெரிய புகழ் பாடிக்கிட்டே போகலாம். ஆனா இப்பவே 2 நிமிஷம் ஆயிட்டு வரல. இப்போதைக்கு இந்த புகழை தற்காலிகமா நிறுத்தி வச்சுட்டு அவருடைய நண்பர், முன்னாள் நண்பர், இந்நாள் நண்பர், இனிய நண்பர், இவரும் ஒரு ஊடகவியலாளர், ஒரு மனிதரில் பண்பாளர், கோடி ரூபாய் கொடுத்தாலும் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாலும் பெருசா போயிட்டே இருக்கு. எவ்வளோ பல்லு ஏங்க உங்களுக்கு மீசைக்கு பின்னாடி இவ்வளோ பல்லு இருக்குன்னு நான் இன்னைக்கு தாங்க பார்த்துருக்கேன். இவ்வளோ சிரிப்பு, இன்னும் ஒரு புன்னகை, என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு வெக்கம். ப்ரோ நீங்க வெக்கப்படாதீங்க, நீங்க வெக்கப்பட்டதுனால பார்க்க முடியல. சொல்லுங்க, இதுல என்னங்க வெக்கம், இதுல என்னங்க சந்தோஷம் சொல்லுங்க. ஸ்டூடியோக்குள்ளேயே சரம் பத்த வைப்பேன் நான். சரி கேமராக்கு எதாவது ஆயிருமே அப்படின்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு யூடியூபே பார்த்தீங்கன்னா மீண்டும் உயிர் தெழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிறிஸ்மஸ் நேத்தி போச்சு. ஆனால் ஈஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் இறந்தாலும் 3 நாள் கழிச்சு உயிர் தெழுந்த மாதிரி யூடியூபே இன்னைக்கு செத்துப்போன யூடியூப் உயிர் தெழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கே ஒரு 2 வாரமாக ஒரே கான்ஸ்டிபேட்டடாக இருந்துச்சு. என்னோட கான்ஸ்டிபேஷன் இன்னையோட தீர போகுது. என்னை ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண வைக்க, ரிலாக்ஸாக பாத்ரூம் போக வைக்க அப்படின்றீங்க. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் உங்களுடைய நண்பர் வெயில் கிடச்சி வெளில வரப்போ இதுக்கு மேலே அதான் நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தரை நீங்கள் கொண்டு போய் சிறையில் வைக்கிறது, ஏன்னா சிறையில் நான் 8 மாதம் இருந்திருக்கேன் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். சிறை அனுபவம்ன்றது யாருக்குமே வரக்கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ண ஓட்டம். சரியா? இது திஸ் இஸ் எ பேசிக் தாட் ப்ராசஸ். அதுக்காக சங்கர் பேசுகிறதெல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்வேன்னா நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். அதை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க, இல்லை அதை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே வரவேற்கிறாங்கன்றதுனால சொல்வதெல்லாம் சரி அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். முக்கியமாக திரும்பவும் சொல்கிறேன், இது அன்பாப்புலராக இருக்கலாம், மக்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எது சரியோ அதை சொல்கிறது தான் என்னுடைய வழக்கம். சரியா? இதை சொன்னதுனால மக்களுக்கு பிடிக்கும், அதனால இதை பேசுவோம் அப்படின்றால் நான் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், ஆணையர் என்பவர், நம்முடைய காவல்துறை ஆணையர் என்பவர், அவர் வகிக்கின்ற அந்த பொசிஷன் என்பது மதிக்க வேண்டிய ஒரு பொசிஷன். அவரை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, அவரை பற்றி நீங்கள் விமர்சனம் வைங்க, உங்களுடைய குறைகளை அவரை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் நீங்கள் சொல்கிறத யாரும் கேள்வி கேட்க முடியாது. தொடர்ந்து அவரை தனிப்பட்ட விதத்தில் தாக்குறது, ஒவ்வொரு வீடியோலையும் உட்காந்துக்கிட்டு அவரை பைத்தியம், இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவர், இல்லை சைக்கோ, இந்த மாதிரி சொல்கிறது இருக்கு இல்லையா, இதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஒரு அரசியல்வாதியை சொல்கிறது வேறு. இப்போ நான் ஸ்டாலினை பற்றி சொல்கிறேன்னு வைங்களேன், எடப்பாடியாரை பற்றி சொல்கிறதுக்கு எதிர்த்தரப்புலேருந்து ஆளுங்க வரலாம், அது வரலாம். சரி, சரியா? அது அரசியல்வாதிகள். நான் ஸ்டாலினை திட்டுறேன், ஸ்டாலினை தத்தின்னுவேன். சரியா? எதிர்த்தரப்புலேருந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இது இயல்பாக இருக்கக்கூடியது. ஆனால் ஒரு யூனிஃபார்ம்டு ஆஃபீஸர் அப்படின்றவங்களால பதில் சொல்ல முடியாது. தே கான்ட் ரெஸ்பாண்ட். ஏன்னா அவங்களுடைய பொசிஷன் அந்த மாதிரி, அவங்க பதில் சொல்ல கூடாது, வெளியில் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் விட முடியாது அவங்களால இந்த மாதிரியான விஷயங்கள். அப்படின்னும் பொழுது அவர்களை தொடர்ந்து நீ ஊழல் குற்றச்சாட்டுக்களை வை. ஒரு அதிகாரியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படின்றது உன்னுடைய உரிமை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதை கடந்து நீ தொடர்ந்து தனிப்பட்ட விதத்தை தாக்குறது அப்படின்றத ஏற்றுக்க முடியாது. இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, சங்கரை பொறுத்த வரைக்கும் தான் சொல்லக்கூடியதெல்லாம் நல்ல விஷயங்கள் அப்படின்ற போர்வையில் நிறைய இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல்களில் அவர் ஈடுபடுறார். இப்போ இதில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் நீ பேசலையா, நீ ஏய் நான் அரசியல்வாதிகளை பற்றி பேசுகிறேன், அரசியல்வாதிகளை பற்றி நான் பேசுவேன், அதில் எந்த ஒளிவு முறையும் எனக்கு கிடையாது. நான் அரசியல்வாதிகளை பற்றி பேசுவேன். அதிகாரிகளை நான் பேசும்பொழுது நான் கவனமாக தான் பேசணும், ஏன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்போ நான் குற்றச்சாட்டை வைக்கிறதோட நிறுத்திக்கவே தவிர தனிப்பட்ட விதத்தில் அவங்க போய் தாக்குறது அப்படின்றத நான் செய்யக்கூடாது. அது கோழைத்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் கோழைத்தனம் தெரியுமா? அது ஒன்றும் துணிச்சல் கிடையாது. என்ன இந்த பக்கம் ஸ்டாலின் ரொம்ப நல்லவன், துர்கா ஸ்டாலின் நல்லவங்க, இந்த உதவாநிதி நல்லவன், ஆனால் அதிகாரி தான் தப்பு. இது என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ்?
அப்போ இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீ வந்து நல்லவர்கள்னு சான்றிதழ் கொடுத்துட்டு அதிகாரியை மட்டும் நீ குறை சொல்லுவியா? புரியுது. அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் நான் வந்து வேறுபடுறேன். ஓகே. சரியா? அது எனக்கு என்றைக்குமே அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஆமாம், நான் அதிகாரிகளை என்றைக்குமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் முக்கியமாக ஐ வில் நாட் டார்கெட் தம் பர்சனலி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணக்கூடிய ஜாப் இருக்குது பாருங்கள், அவங்க செய்யக்கூடிய வேலையில் நிறைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். ஏன் நானே கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இல்லை நான் மறுக்கலை. பட் அதுக்காக நான் அவங்கள பர்சனலைஸாக நான் டார்கெட் பண்ணுறதுன்றது தப்பு. இப்போ உதாரணத்துக்கு என்னோடய வீட்டுக்குள்ளே ஒரு 1:30 மணிக்கு நைட்டு என் வீட்டுக்குள்ளே வந்து 15 பேர் புகுந்தாங்க. சங்கரை மாதிரி கதவை பூட்டிக்கிட்டு வெளில வர முடியாதுன்னு நான் பண்ணல. ஐயோ வழியாக பார்த்தேன், அவங்க தான் வந்திருக்காங்கன்னு எங்கள் அப்பா விட்டேன். நீ அவர் மட்டும் எங்கள் அம்மா தூங்கியிருந்தாங்க, எங்கள் அப்பா விட்டேன், நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்காத, நீ ரூம்குள்ளே போய் நீ வெளியே வராத, நான் பார்த்துக்கிறேன், நான் போகிறேன், எப்படியா இருந்தாலும் நான் இது பண்ணுறேன்னு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து பேக்குள்ளே வச்சுக்கிட்டேன். கதவை திறந்தேன். இந்த ஹோல் ப்ராசஸ் டுக் வித்தின் 3 minutes. கதவை திறந்தேன். உள்ளே 10 உள்ளே வந்தாங்க. என் பெட்ரூம் வரைக்கும் போனாங்க. இல்லை தினைக்கு எங்கள் அப்பாவோட ஐபேட் எடுத்துகிட்டு போயிட்டான் அவன். அடுத்த நாள் நான் வந்து ப்ரிசன்லேருந்து சொல்லி அனுப்புகிறேன். அது 2 நாளைக்கு அப்புறம் 3 நாளைக்கு நான் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. 3ஆவது நாள் நான் சொல்லி அனுப்புகிறேன், அந்த ஐபேட் ஒன்று எடுத்தாங்களே கொடுத்தாங்களான்ட்டு. அதுக்கப்புறம் அதை இஷ்யூ ஆக்கினதுக்கப்புறம் திருப்பி வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த ஐபேடில் ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் என்ன இருக்கும், பாசுரங்கள் இருக்கும். அவர் அடிக்கடி பாசுரங்கள் பார்ப்பார். சரியா? நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாசுரங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பார். தவிர்த்து வேறு ஒன்றுமே இருக்காது அதில், அந்த ஐபேடில். ஸோ நீ என்ன தான் தேடினாலும் குறைஞ்சாலும் அதில் ஒன்றும் இருக்காது. இப்போ என்னுடைய ஃபோன் எடுத்திங்கன்னா என்ன இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 4 அரசியல் சம்மந்தப்பட்ட கால்ஸ் யாராவது பண்ணியிருப்பாங்க, நான் பேசியிருப்பேன். அதையும் கடந்து நீ என்ன ஒன்று எடுத்தாலும் அதில் ஸ்டாலினை திட்டிருப்பேன் வண்டியா. இந்த உதவானது கேட்டுக்கிட்ட கருணாநிதி குடும்பத்தை திட்டிருப்பேன். இவ்வளவு தான், இதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. சரியா? நீ என்ன ஃபோன் என்கிட்ட 4-5 ஃபோன் என்கிட்டருந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 5 ஃபோன் கன்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஜோக்குன்னா, ஒரு முறை இந்த மாதிரி கன்ஃபிஸ்கேட் பண்ணாங்க, என்னை கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம சங்கர் பேசுகிறாரு. யார்கிட்ட? ஃபெலிக்ஸ்கிட்ட. என்ன தெரியுமா டிஸ்கஷன்? அவங்க 2 பேரும் ஃபோன் கைப்பற்றிருக்காங்க. அந்த ஃபோனில் நிறைய தகவல்கள்லாம் சிக்கியிருக்கு. யாரெல்லாம் இவன்கிட்ட பேசியிருக்காங்களோ அவங்க எல்லாரும் சிக்க போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம சங்கர் சொல்கிறாப்புல. எண்ணம் என்னென்னா, எங்கிட்ட யார் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்றது சங்கரோடைய எண்ணம். சரியா? அதனால் புரிஞ்சிக்க முடியுது. பட் என்னுடைய ஃபோனில் என்ன பண்ண முடியுது? ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு ஹைட். நான் ஒழிச்சு வைக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஃபெலிக்ஸ்னா அந்த அரசியல்வாதி ஃபெலிக்ஸ், அவர் யார் சொல்கிறீங்க? இப்போ புதிதாக அரசியல்வாதியாக இப்பொழுது அரசியலில் நுழைந்திருக்கின்ற நம்ம ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் சொல்கிறேன். நான் 2 பேரும் பேசினது. ஓகே. அது எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கூட நம்ம சங்கர் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுதான் அது உங்களோட பாசத்தை நான் வேணும் நம்ம ஸ்டாலின் கூட தான் சொல்லுவேன். நம்ம உதவாண்டி நல்லா இல்லை. ஐயோ உங்கள் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைங்களாம் வரக்கூடாது. ஸ்டாலின்ற கெட்ட வார்த்தை வரக்கூடாது. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உதவாநிதி நம்ம கருணாநிதி அப்படின்னா அதில் என்ன இருக்குது? அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, சிம்பிள், புரியுது லாஜிக்கே இருந்துட்டு. ஸோ நீ அதே மாதிரி ஊரில் இருக்கிற யாராவது ஒருத்தர் தங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாத நபரை நீ போகிற போக்கில் எதை வேணாலும் பேசக்கூடாது. ஒருத்தர் மேலே ஒரு வழக்கே இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு அஜய் வாண்டியார் மேலே தெர் இஸ் நோ கேஸ், ட்ரக் சம்மந்தப்பட்ட கேஸே கிடையாது. ஆனால் நீ என்ன சொல்கிற, போகிற போக்கில் ட்ரக்ஸ் எல்லாம் விற்று தான் அவர் தொழில் பண்ணிகிட்டு இருக்காப்புலன்ற. சரி, அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலோ இல்லை விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தாலோ நீ சொல்கிறத ஏற்றுக்கலாம். சரி, அப்படி ஒரு கேஸே இல்லை. ஆனால் நீ வந்து ஒரு போகிற போக்கில், ஏன்னா உனக்கு பிடிக்காது. அப்போது என்னன்னா உனக்கு பார்வையாளர்கள் 10 லட்சம் பேர் இருக்காங்க, 5 லட்சம் பேர் இருக்காங்கன்றதுக்காக நீ போகிற போக்கில் எதை வேணாலும் அடிச்சு விட்டு போவ அப்படின்றது வந்து சரி கிடையாது. சங்கர் இஸ் அட் லிபர்ட்டி டு டூ வாட் ஹி வாண்ட்ஸ். அதில் நம்ம என்ன சொல்கிறதுக்கு என்ன இல்லை. இப்போ இதில் நான் ஏன் இந்த இன்டர்வியூனா, இந்த ப்ராசஸ் எப்படி போட்டாங்க, பெயில் ப்ளீ எல்லாம் என்ன கண்டிஷன்ஸ் அவங்க வந்து ஹைகோர்ட்டில் வந்து போட்ட பெட்டிஷன் வந்துட்டு அவருக்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப் தேவை, அவருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் லைக் அதர் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் அவர் வந்து சீரியஸாக அவருக்கு வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லாமல் சிறையில் வந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுனால அவரை வந்து அவரை நீங்கள் லிபர்ட்டியில் விடணும் அப்படின்றது தான் இவங்களுடைய கோரிக்கை. அதாவது ஜஸ்ட்டு டெம்பரரி ஜாமீன் கொடுங்க, இன்டீரியம் பெயில் மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு.
அதை வந்து அவங்க அம்மாவுடைய பெட்டிஷன் அவங்க ஃபைல் பண்ணாங்க. எப்படி என்னுடைய குண்டர் சட்டம் வந்து மேலே போடப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லி என்னுடைய தந்தையின் பேரில் பெட்டிஷன் போட்டாரோ, அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து பெட்டிஷன் போட்டாங்க. அந்த பெட்டிஷனில் தான் வந்து இப்போ கோர்ட் வந்து கொடுத்துருக்கு. மார்ச் 25 வரைக்கும் அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது நீதிமன்றம் சில பெர்டினன்ட் கொஸ்டின்ஸ், முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்னென்னா, இவரை இப்போ நீங்கள் கைது பண்ணுறீங்க, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க. இதே நடவடிக்கையை ஏன் நீங்கள் மற்றவர்கள் மீது, அதாவது சீரியஸ் குற்றங்கள் செய்த நபர்கள் மீது எடுக்க தவறுறீங்களேன்ட்டு முக்கியமான ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நாங்கள் கூட கேள்விப்பட்டோம், அமலாக்கத்துறை ஒருவர் மீது 2 முறை கடிதங்கள் அனுப்பியிருக்கிறது ஒருவர் குறித்து. அதில் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க? கே. நேரு சொல்கிறாங்க. சரி. இப்போ சமீபத்தில் அமலாக்கத்துறை கே. நேரு அவருடைய துறையில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஆதாரங்கள் எங்களுக்கு சிக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறது, தே ஹேவ் கிவன் 2 முறை லெட்டர் அமைச்சிருக்காங்க. ஒரு முறை வந்து ஒரு சாதாரண லெட்டர் அமைச்சிருக்காங்க. 2வது முறை அந்த ஆதாரங்களை குறிப்பிட்டு 258 பக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அதை அனுப்பியிருக்காங்க. அவையிலேயே நீங்கள் எந்த நடவடிக்கையும் அது மேலே எடுக்கலை, அதாவது எஃப்ஐஆர் கூட ஏன் போடலைன்றது தான் நீதிமன்றத்துடைய கேள்வியாக இருக்க முடியும். சரியா? இப்படி சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. ஒருவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார், இப்போ ஒருத்தர் மேலே கருத்து தெரிவிக்கிறாங்க, இது தவறான கருத்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா, அது அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா, நீங்கள் தாராளமாக யூ கேன் கோ டு சிவில் கோர்ட். இந்த சிவில் கோர்ட்டில் போய் அவங்க மேலே நீ இன்ஜங்ஷன் வாங்கு, அதான் டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணு. சரியா? அவமதிப்பு வழக்கு, அவமதிப்பு இல்லை, இது களங்கம் ஏற்படுத்துகிற வழக்கு, அதை நீ ஃபைல் பண்ணு, டிஃபமேஷன் ஃபைல் பண்ணு. டிஃபமேஷன் ஃபைல் பண்ணிவிட்டு அதில் நீ ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் வாங்கு. புரியுது. பற்றி பேசக்கூடாது. இப்போ G2 வாங்கியிருக்காங்க, சங்கர் அவர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர், அந்த மாதிரி வாங்கு. அதை நீ செய்யலாம். அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி வந்து ஆக்ஷன், கோயர்சிவ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்படக்கூடியது வந்து ஏற்றுக்க முடியாது. அப்போ காவல்துறையோட நடவடிக்கையை நான் வந்து கண்டிக்கிறேன் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுதான் வந்து 3 மாதம் கொடுத்துருக்காங்க பெயில். 3 மாதம், அதாவது மார்ச் 25 வரைக்கும் அவருக்கு வந்து பழைய வழக்குகளையும் அவருக்கு இது கொடுத்துருக்காங்க, புதிய வழக்குகளையும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு பொருள்பட. அது எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ நான் வெளில வந்து ஒரு கொலையே பண்ணுறாரு, நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியுமா? அதை எடுக்கலாம். பட் பழைய வழக்குகளில் அவருக்கு ஜாமீனை வழங்கியிருக்காங்க. புதுசாக வந்து அவர் ஏதாவது ரொம்ப வளர்த்துக்கிட்டாருனாக்க அது அவருடைய பிரச்சனை. புரியுது. சரி, இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, உங்களுக்கு பதில் இருக்குமான்னு தெரியல, பட் உங்களுக்கு புரிதலை சொல்லுங்கள். அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் இந்த வாட்டி சேனல் அப்படிங்கிற ஆக்சஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த அலுவலகத்தில் தொடர்ந்து செயல்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி. அலுவலகம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க, அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ என்னுடைய ஃபோனை பறிமுதல் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ நம்ம ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு போடணும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்றது என்னன்னா, எங்களுக்கு திரும்பி அந்த பொருட்களை கிளைம் பண்ணணும் போடணும். ஏன் அவருடைய அலுவலகத்துடைய சீலை லிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டுக்கு போகலாம். இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர். அதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல் இஷ்யூஸ் தானே, அதை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. மொத்தத்தில் அவர் முற்றிலுமா வந்து விமர்சனம் இல்லாமல் இல்லை, அவர் பண்ணுற எல்லாத்துக்குமே முட்டு கொடுக்க முடியாது. நான் தான் திருப்பி சொல்லிட்டேனே வரும், ஐ டூ நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு சொல்லாடல் இருக்குது. 10 லட்சம் பேர் ஒரு முட்டாள்தனமான விஷயத்த சொன்னால் அது வந்து சரியான விஷயம்னு ஆகிடாது. சரியா? ஸோ 10 லட்சம் பேர் நான் சொல்கிறத ஆமோதிக்கிறாங்கன்றதுனால நான் சொல்கிறதெல்லாம் சரின்னு ஆகிடாது. சரியா? 10 பேர் தான் நான் சொல்கிறத ஆமோதிக்கிறாங்கன்றதுனால நான் சொல்கிறதெல்லாம் தவறுன்னு ஆகிடாது. அப்போது இங்கே என்னென்னா, சங்கர்கிட்ட சில நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. என்ன சில தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் மக்கள் முன்னால் அப்படின்றதுல வந்து அவரை நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதே சமயத்தில் தனிப்பட்ட விதத்தில் அதிகாரிகள், மற்றவங்களை விட்டுருங்க, நீ அரசியல்வாதிகளை பற்றி என்ன வேணாலும் பேசு, ரூத்லெஸ்ஸாக நீ பேசு, அதை எதுவுமே நம்ம கேள்வி போகிறதில்லை. ஏன்னா அரசியல்வாதிகள் அரசியல் வானில் இருக்க, நீ பொது வாழ்க்கையில் நீ வந்துட்ட, பொது வெளியில் இருக்க, நீ மக்களோட பிரதிநிதியாக இருக்க, நீ ஒன்றும் விமர்சனத்துக்கெலாம் அப்பாற்பட்டவங்கலாம் கிடையாது. அப்போ அதை பேசு. அதிகாரிகள் யூனிஃபார்மில் இருக்காங்களே, அவங்கள பற்றி நீ விமர்சனங்களை வை, குறைகளை வை, தாராளமாக சொல்லு. தனிப்பட்ட விதத்தில் அவங்கள பார்க்காத, ஏன்னா அவங்களால திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். நீ குறைகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தாராளமாக வை. பட் இஃப் யூ மேக் பர்சனல் ரிமார்க்ஸ் அவங்களுக்கு எதிராக வைக்கும்போது அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதை கடந்து நீ பேச ஆரம்பித்தாதான் இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கனாக்க, எனக்கு வந்து திமுக எனக்கு பிடிக்காது, கருணாநிதி குடும்பம் பிடிக்கவே பிடிக்காது. அப்போ நான் பயஸ்.
ஒரு ஸ்டாண்ட்ல நான் பயஸ்ட், அது ஸ்டாண்டர்டு பயஸ்ட். பயஸ்ட். சரியா? நான் வந்து ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடியவன் தான். அதில் நான் என்னைக்காவது மதிப்படி இல்ல. பேசிக்கிறேன் இல்லை. சரியா? ஆனால் நீ என்ன பண்ணுற? ஸ்டாலின் நல்லவர், உதவாநிதி நல்லவன், துர்கா ஸ்டாலின் நல்லவங்க, ஆனால் அப்படின்னு வைக்கிற பேர் அந்த இடத்துல வந்து உண்மை நீ பேசுகிறது வந்து எந்த விதத்தில் நம்பகத்தன்மையானது அப்படின்றத பார்வையாளருக்கு விட்டுடலாம். சரி. தட் தட் ஐ எம் நாட் கெட்டிங் இன்டு. அது பார்வையாளரோட இஷ்டம் தான். யாருக்கு எதை பிடிக்கணுன்றது நம்ம போய் திணிக்க முடியுமா? உனக்கு இதான் பிடிக்கும்ட்டு. பட் ஒருத்தர் வந்து போதைப் பொருளே சம்மந்தப்பட்ட கேஸ்லேயே இல்லாத போது அவங்க மேலே போதைப் பொருள் குற்றச்சாட்டை வைக்கிறது, அது வைக்கிற நீ போதைப் பொருள் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்க. புரியுது. உன் மேலே கேஸே இருக்குது, நீ காரில் வச்சுருந்த அப்படின்ட்டு. இப்போ நீ என்ன சொல்ல வர? காவல்துறையே அதை வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை நீ வைக்கலாம். நான் மறுக்கலை, நீ வைக்கலாம். அவங்கள்ட்ட எதிர்த்தரப்பில் நிறைய ஆதாரங்கள் இருக்கலாம் உனக்கு அகேன்ஸ்டாக. இது ரெண்டுமே கோர்ட்டில் முடிவு செய்யப்பட வேண்டியது. ஆனால் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டே இல்லை. அவங்கள பற்றி நீ அப்படி பேசுகிற, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல, எல்லாருக்கும் தான் வலிக்கும். அது தப்பு இல்லை. இப்போ அதே வேண்டியார் மேலே நீ வச்சது வந்து அபாண்டமான குற்றச்சாட்டு. போதைப் பொருள் விற்கிறார் அப்படின்னு நீ சொல்கிறேன்னா அது அபாண்டமான குற்றச்சாட்டு. ஏன் அபாண்டமான குற்றச்சாட்டுனா அந்த இடத்துல அவர் மேலே எந்த குற்றச்சாட்டுமே கிடையாது. போதை சம்மந்தப்பட்ட வேறு லேண்ட் ரிலேட்டட் குற்றச்சாட்டுக்கலாம், இல்லை குற்றச்சாட்டுக்களாக வேறு ஏதாவது கூட இருக்கலாம். அதை கூட அவர் வந்து கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணி எஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் இல்லாட்ட இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இதில் நீ எப்படி வைக்கிற? போகிற போக்கில் உனக்கு பிடிக்காது அப்படின்றதுக்காக. அந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேரத்தில் இதோட பின்னணியை குறித்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே இருக்கிறப்போ வந்து எந்த காரணத்தை கொண்டு அவர் தாக்கியதும் வந்து பேசி காணொலி போட்டதில்லை. இன்றைக்கி நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன். டேய், நீ ஃபயரை விடுறல, யாருக்காவது ஃபயரை விடுற, எனக்கு யாருக்காக வேணா இருக்கட்டும், நீ ஃபயர் யோசிச்சு பண்ணு. அவன் 4 கோடி ரூபாய் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான். அவன் 4 கோடி ரூபாய் அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு அவன் வந்து போலீஸோட ஏதோ ஒரு தனிப்பட்ட தகராறு. இது வந்து ஏதோ பொதுமக்களுக்கான தகராறா? இது கிடையாது. தனிப்பட்ட தகராறில் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அரெஸ்ட் ப்ராசஸ் தப்புன்னு நீ சொல்லலாம். அரஸ்டே தப்புன்னு நம்ம அது எப்படி சொல்லுது நீ? சரி, ஓகே. திமுகவோட ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அது இருக்கு. அப்போ திமுகவோட பழிவாங்கல் நடவடிக்கைன்றது அவன் சொல்லணும்ல. நீ அவன் என்ன சொல்றது? சங்கர் என்ன சொல்றாப்ப? ஸ்டாலின் நல்லவர், உதவாநிதி நல்லவன், யோகியன், துர்கா ஸ்டாலின் நல்லவங்க, போலீஸ் தான் கேட்டவங்க. இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே. புரியுது. இல்லை, இந்த நேரத்தில் இந்த காணொலி நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கேட்டதுனால நீங்கள் இந்த நான் வந்து நான் திருப்பி சொல்கிறேனுங்க, என்னுடைய எதிரியாக இருந்தாலும் நான் சிறையில் அனுபவித்தது அப்படின்றத அடிப்படையாக வச்சு அதை அவங்களும் அனுபவிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். கூடாது. சரியா? எதுக்கு? நாட் ரிக்வயர்ட். சரி. ஆனால் தி ஹேவ் டு பி மேட் அக்கௌண்டபிள். நீ போகிற போக்கில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவேன்றது யூ ஹேவ் டு மேக் இட் அக்கௌண்டபிள். சரி. திமுக ஆட்சியோட கடைசி கட்டத்தில் இருக்கும். திரும்பியும் அவங்க ஆட்சிக்கு வராங்களா இல்லையான்றது தெரியல. பட் இந்த அரசாங்கத்தோட அவலங்களை பேசுறதுக்கு ரொம்ப கம்மி ஆட்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து பேசணும். மக்கள் ஏன்னா அதை வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. மிக்க நன்றி.